பலத்த கரத்தோடு நடத்தி வந்த எங்கள் அன்பு தகப்பனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். காலங்களிலே அக்னி ஸ்தம்பத்திற்கீழாய், பகல் காலங்களிலே மேக ஸ்தம்பத்திற்கீழாய் நடத்தி வருகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தாப்னே புதிய மாதத்திலும் 2026 ஆண்டு இந்த 3வது மாதம் முதல் தேதியிலும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையும், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே கிருபையாய் கர்த்தருடைய கரம் எங்களை காக்கும்படியாய் கர்த்தருடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஜாதி ஜனத்தின் மத்தியிலிருந்து வேர் பிரித்த தெய்வம் கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை மறைத்து கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தினாலே தேவ சமூகத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும், குடும்பங்கள் நடுவிலும் உம்முடைய சமாதானம் தங்க கர்த்தர் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தாவே, சகலத்தையும் புதிதாக்குகிறவன் புதிய கிருபைகளுக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. புதிய வல்லமைக்குள்ளாய் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை தங்கும்படியாய் தாழ்த்துகிறையா. தேவ கிருபையின் சட்டைக்குள்ளாய் கர்த்தர் ஆண்டு வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் நல்ல பரிகாரியான எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய காயப்பட்ட கருத்துக்குள்ளாய் ஒப்படுக்கிறேன். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே பாடல்களை பாடக்கூடிய பிள்ளைகளை மூடி மறைத்து உம்முடைய அபிஷேக தைலம் கர்த்தாவே நீர் நடத்துவீராக. ஆராதனையிலும் கர்த்தாவே மேகசல் அகதியாலா காணிக்கை பகுதிகளிலும் கர்த்தாவே தொடர்ந்து மைமப்படுங்க. தேவனுடைய வார்த்தையிலும் கம்யூனியன் சர்வீஸிலும் மைமப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். 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 அம்புவின் படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருணை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருணை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். நம்புமெனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாவரனை கும்பிடுகிறேன். உங்கள் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், தோனி ஹோசன்னா ஹோசன்னா வென்று கும்பிடுகிறேன். உங்கள் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், தோனி ஹோசன்னா ஹோசன்னா வென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன்,
என்று கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன் ஒரு சர்வேஸ்வரனை கும்பிடுகிறேன் ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன் திருவுருவானவரை கும்பிடுகிறேன் தாவீது சிம்மாசனாதிபதியை கும்பிடுகிறேன் திருவுருவானவரை கும்பிடுகிறேன் தாவீது சிம்மாசனாதிபதியை கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன் குருவென வந்தவனை கும்பிடுகிறேன் யூதர் குரு குலவேந்தனை கும்பிடுகிறேன் அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன் வேதவாக்குமாவின் நேசகனை கும்பிடுகிறேன் அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன் வேதவாக்குமாவின் நேசகனை கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன் ஆடிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை
பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. திருப்புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, திருப்புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களையும் உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களையும் உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. உம் பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, உம் மகிமையால் என்னை மூடிடுமே, உம் பிரசன்னத்தால் என்னை நிரப்புமே, உம் மகிமையால் என்னை மூடிடுமே. அனைக்கும் ஆதரவே அன்பின் இயேசுவே நீவாருமே, உம் தயவால் என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே, உம் தயவால் என்னை தாங்குமே, உம் கரத்தால் என்னை நடத்துமே. பரலோக காற்றாக உன்னத பலனாக அக்கினி நாவாக என்மேல் வாருமே, பரலோக காற்றாக உன்னத பலனாக அக்கினி நாவாக என்மேல் வாருமே. நீர் என்னில் நான் உம்மில்
பாதத்தை நான் செல்வேன், நான் சேர்வேன் பரலோக தேசத்தை. நான் சேர்வேன், நான் சேர்வேன் இயேசுவின் பாதத்தை. மணவாளன் அவரோடு மகிழ்வேனே நித்தியமா. மணவாளன் அவரோடு மகிழ்வேனே நித்தியமா. அழகே என்னுயிரே அணைக்கும் ஆதரவே அன்பின் இயேசுவே நீர் வாருமே. அழகே என்னுயிரே அணைக்கும் ஆதரவே அன்பின் இயேசுவே நீர் வாருமே. ஆவியே நீர் வாருமே, மகிமையே நீர் போதுமே. ஆவியே நீர் வாருமே, மகிமையே நீர் போதுமே. தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடிடு, இயேசு எந்த நாமத்தையை துதித்து பாடிடு. அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடிடு, இயேசு எந்த நாமத்தையை துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும், உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீமைகள் தேசத்தில் பெருகிடும், வறுமைகள் வியாதிகள் தாக்கிடும். தீமைகள் தேசத்தில் பெருகிடும், வறுமைகள் வியாதிகள் தாக்கிடும். வல்லவரேசுவின் கரங்களே தீமையை விலக்கிய காத்திடுமே. வல்லவரேசுவின் கரங்களே தீமையை விலக்கிய காத்திடுமே, தீமையை விலக்கிய காத்திடுமே. தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, என் தீங்கை காணாதிருப்பாய், நீ தீங்கை காணாதிருப்பாய். பொல்லாத மனிதர்கள் எழும்பிடுவார், உனக்கு தீங்கு செய்க பதிவிருப்பார். பொல்லாத மனிதர்கள் எழும்பிடுவார், உனக்கு தீங்கு செய்க பதிவிருப்பார். உலகத்தை ஜெயித்தவர் நம் இயேசு, பொல்லாத மனிதரை கலங்கடிப்பார். உலகத்தை ஜெயித்தவர் நம் இயேசு, பொல்லாத மனிதரை கலங்கடிப்பார், பொல்லாத மனிதரை கலங்கடிப்பார். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். எதிராக சாத்தான் எழும்பிடுவான், உனக்கு தீங்கு செய்க எத்தனிப்பான். எதிராக சாத்தான் எழும்பிடுவார், உனக்கு தீங்கு செய்க எத்தனிப்பான். சாத்தானின் தலையை மிதித்தவர் சத்துரு சேனையை சிதறடிப்பார். சாத்தானின் தலையை மிதித்தவர் சத்துரு சேனையை சிதறடிப்பார், சத்துரு சேனையை சிதறடிப்பார். தீங்கை காணாதிருப்பாய்.
இருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4-5 வசனங்கள். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுத்த வாக்கின் பகுதியாய் காணப்படுகிறது. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமாடிய சட்டையின் மறைவுக்குள்ளாய் கர்த்தாவே வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மாலே நிறைவான பலன் உண்டாவதாக. இந்த மாதத்திலும் கர்த்தாவே, இந்த 3வது மாதத்திலே, இந்த 2026வது ஆண்டிலே ஏற்பாராட்டுகிற பிரதான தயவு கர்த்தாவே 2 தீமோத்தேயு 4-5 வசனங்களிலே காணப்படக்கூடிய கர்த்தாவே உம்முடைய வாக்கின் வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் பெற்று பலன் கொள்ள கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தருடைய கரமும் கிருபையும் வல்லமையும் மகிமையும் அழைத்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே நன்றி சொல்லுகிற ஐயா. தூரம் சமயமாக இருந்து கடந்து வந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கருவையும் ஆசீர்வதிங்க. பல தடைப்பட்ட பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. கர்த்தாவே, பலவீனத்தை நிமித்தம் வர முடியாத பிள்ளைகளுடைய காரியங்களிலும் கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கருவையும் அவர்களுடைய பலவீனங்களை நீக்கி கர்த்தர் நடத்துங்க. கிருபை தாங்க, கிரியை செய்யுங்க. இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே நல்ல வாக்கு தத்தத்தையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் முகமுகமாய் சந்திக்கக்கூடிய காரியத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடையக்கூடியவனாக இருக்கிறேன். கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வாக்குக்காக ஒருவருக்கொருவர் கொஞ்சம் கரம் உயர்த்தி கரங்களை குலுக்கி கர்த்தருடைய சமூகத்தை மகிமைப்படுத்துங்க ஒருவருக்கொருவர். ஏனென்றால் சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் தேசத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த காலம் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாய் ஒரு அட்வைஸை அவர் கொடுக்கிறார். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷ கொண்டிய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இது ஊழியக்காரர்களுக்கு உண்டானது தானே, எனக்கு அல்லவே என்று சொல்லி நினைக்கலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த பாத்திரமாகவே அவர் தெரிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நான் தேவனுடைய சமூகத்திலே நான் அமர்ந்த வேளையிலே கர்த்தர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தார். அதை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்ல வாஞ்சியுள்ளவனாயிருக்கிறேன். பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. காலை வேளையிலே தாயாருடைய சமூகம் காலங்களை குறித்து எடுத்தாங்க. இந்த நான் அமர்ந்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, நான் சொல்லக்கூடிய காரியங்களை
உள்ளத்தின் ஆழத்திலே மனதில் வைத்து இந்த மாதம் முழுவதும் தேவ ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. யாரை பார்த்து சொல்லுகிறார்? நம்மை பார்த்து சொல்லுகிறான். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்த உங்களுக்கு நேராக அவருடைய கரம் நீட்டி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. மன தெளிவு இல்லாத பட்சத்திலே ஜனங்கள் எப்படியாய் கடந்து போகிறார்கள் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். பைத்தியக்காரர்களைப் போல அலையக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய மனம் குழம்பி போய் அவர்கள் செய்வது என்ன செய்வது என்று அறியாத வண்ணம் பல காரியங்களையும் மனதில் வைத்து புத்தி சுவாதீனமான காரியங்களுக்குள்ளாக கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மன தெளிவுக்குள்ளாக நன்றாய் கவனிக்க வேண்டும். கலாத்தியர் 5:22 கொஞ்சம் நினைவில் கொண்டு வர வேண்டும். அருமையான தேவ ஜனமே, மன தெளிவு எப்போ வரும்னா இந்த ஆவியின் கனி நமக்குள் பூரணப்படக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம மத்தியில் அந்த தெளிவு உண்டாகக்கூடியதாக இருக்கும். தெளிவு இல்லாத பட்சத்திலே நாம் எந்த ஒரு காரியத்தையும் நிம்மதியாக செயல்படுத்த முடியாது. கோபம், எரிச்சல், நிஷ்டூரம் பலவிதமான காரியங்களினாலே அலைப்புண்டு நாம் கடந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். அருமையான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை நம்மை அவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை மனதில் வைத்து மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நீடிய பொறுமை, நற்குணம், இச்சையடக்கம், தயவு இப்படியான கனிகளிலே நாம் வளர, இந்த விருட்சங்கள் நம்மத்திலே வளர்ந்து கனி கொடுக்க நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ரோமர் 12:2 என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? தேவ ஜனம் என்று சொல்லி நம்மை அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு, நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொண்டு சம்பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் வளர நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். மறுரூபமாக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத வண்ணம், இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷம் என்ன, இந்த பிரபஞ்சத்திற்குரிய காரியங்கள் என்ன, உலகத்திற்குரிய காரியங்கள் என்ன, ஆடம்பரங்கள், ஆசபாசங்கள், கோபம், எரிச்சல், நிஷ்டூரம், போராட்டங்கள், பலவிதமான காரியங்களை நாம் உலகத்தினுடைய காரியங்களே கொண்டு வரலாம். நாம் இப்படிப்பட்ட ஒரு வேஷம் தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய சாயல்லே மறுரூபமாகும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த அழைப்புக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால்
3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிந்த மனம் வேண்டும், தெளிந்த புத்தி வேண்டும், தெளிந்த ஞானம் வேண்டும். இந்த 3 காரியங்களை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் தேவன் சொன்ன வார்த்தைகளை மறந்து போய்விடக்கூடாது. மத்தேயு 3:2 பாருங்கள், மார்க் 1:4 பாருங்கள், லூக்கா 3:6 பாருங்கள். பரிசுத்தவான்களுடைய காரியங்களிலும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற காரியத்தை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் இந்த சரீரத்தோடு நாம் தேவனுடைய பரலோகத்திற்குள்ளாய் பிரவேசிக்க அல்ல, அவர் எந்த சாயலில் இருக்கிறாரோ அதே சாயலிலே மறுரூபமாக்க போகிறார். அந்த சாயலை மறுரூபமாக வேண்டுமென்றால் அருமையான தேவ ஜனமே, ஆவியின் கனி நமக்குள் மிக்கலாகதுவாலா கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய வேளையிலே ஊழியர்களாக இருப்போம், சுவிசேஷகர்களாக இருப்போம். மிக்கலாகதுவாலா ஆனால் அவர்களுக்கு வேதனை வராது, துன்பம் வராது, துயரம் வராது எல்லாம் சொல்ல மாட்டேன். தீங்கு அனுபவி என்று அவரே சொல்லிவிட்டார். ஏன்னா அவர் அந்த பாடுகள் வழியாய் வந்து கொண்டு இருக்கிறார். வந்தவர் தெளிவாய் அதை எழுதி வைத்திருக்கிறார். அப்போது சுவிசேஷத்தினுடைய காரியங்களை நாம் செயல்படுத்தக்கூடிய வழியிலே என்ன நடக்கும் என்றால், இப்படி தீங்கு அனுபவி என்ற வண்ணமாய் அநேக தீங்கான காரியங்கள் வரும். அதற்காக நாம் பயப்படக்கூடாது. ஒரு அறிவிப்பை மறந்துவிட்டேன். வருகிற இந்த மாதம் 21 ரம்ஜான், அந்த நாளிலே அலமாதி பகுதியிலே கடந்து போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வரலாம் என்று சொல்லி அதற்காக ஜெபித்து வந்து கொண்டு இருக்கிறேன். ஏவப்பட்ட பிள்ளைகள், தயவு செய்து உங்களுடைய பெயர்களை முதலாவது கொடுத்தால் வாகனத்தினுடைய காரியங்களை ஏற்பாடு பண்ண அது உதவியாய் காணப்படும். ஆகவே தயவு செய்து உங்களுடைய பெயர்களை முதலாவதாக கொடுங்க. வாஞ்சுள்ள பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்தை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்து வரக்கூடிய பிள்ளைகள் பங்கு பெறலாம். அருமையான தேவ ஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த தெளிந்த மனம், தெளிந்த புத்தி, தெளிந்த ஞானம், இந்த 3 காரியங்களுக்கு முன்பாக தேவனுடைய சத்தம் எப்படி வருகிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நாம் சத்தியத்திற்கென்று வைராக்கியம் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு கோழி கூறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிப்பான் என்று சொன்னான். அதன்படியே மறுதளித்தான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நான் அதெல்லாம் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் கரெக்டாக செய்வேன். அவனுக்குள்ளே ஒரு மேட்டுமை, ஒரு மனமேட்டுமை. ஏன்னா ஆண்டவரோடு அவன் எங்கேயும் கடந்து போனான். மறுரூப மலையிலும் அவரோடு கூட இருந்தான். அதனால் அவனுக்குள்ளே என்ன, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் எப்படியாவது வருவேன் என்று சொல்லி. ஆனால் அவனாலே தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற அவன் முடியாததினாலே, தன்னுடைய சுயத்தை நிறைவேற்ற முடியாததினாலே கர்த்தருடைய வார்த்தை அவனை மேற்கொண்டது. அவன் மறுதலித்தான். மறுதலித்த வேளையிலே மத்தேயு 26:75 லூக்கா 22:62 என்ன சொல்லுகிறது என்றால், பேதுரு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதான். அதுக்கு முன்னாடி அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது? அவனுடைய எண்ணம், நான் நிறைவேற்றிடுவேன், நான் செஞ்சிடுவேன், எதை செய்ய முடியும்?
தேவனுடைய சித்தம் இல்லாதவண்ணம் எந்த ஒரு காரியங்களும் அசைக்கப்பட முடியாது. அதனால தான் ரோமர் 12:2 அவர் உள்பகுதியில் அவர் சொல்லக்கூடிய வழியிலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நாம் உணர்வடைய வேண்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் நிதானித்து நாம் செயல்பட வேண்டும். மிக்க சொல்லதுவாலா இந்த மேட்டுமையான காரியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தீமோத்தேயுவுக்கு எழுதக்கூடிய வேளையிலே சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க, தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு நிறைவேறும். அவர் உங்களோடு என்ன பேசி இருக்கிறாரோ அதுதான் உங்களை நடத்தும், அதுதான் உங்களை முடிவு பரியந்தம் நடத்தும். அந்த வார்த்தை தான் உங்களை மறுரூபப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அருமையான தேவச்சனமே, உலக வேலைக்கெல்லாம் ஒரு ரிட்டைர்மெண்ட் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவாயானால் உனக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. தேவன் எப்பொழுது வந்து உன்னை அழைக்கிறாரோ, எந்த வேளையிலே மறுபடுத்துகிறாரோ, எந்த வேளையிலே ஆயத்தம் ஆயிற்று வா என்று சொல்லி கூப்பிடுகிறாரோ அந்த வேளையிலே நாம் ஆயத்தமாகி நாம் அவரோடு கூட நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தரக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, மனுஷனுக்கு மிகுந்த முக்கியம் என்னவென்றால் தெளிந்த மனம் தேவை. தேவ மனுஷனுக்கு, உலக பிரகாரமான மனுஷனை குறித்து நான் சொல்லலை. நாம் தேவ மனுஷர்களாக இருக்கிறோம். தேவ மனுஷர்களாக இருக்கிற நாம், தேவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற நாம், அவருக்கு கீழ்ப்படிந்து கடந்து வர நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 8வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலிருந்து பார்ப்பீர்களானால், பிலிப்பு என்கிற சுவிசேஷகனோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ வனாந்திரத்தின் பாதையிலே கடந்து போ. அவருடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்தான்? அவன் வனாந்திரத்தின் பாதையிலே கடந்து போய் கொண்டே இருந்தான். இன்றைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொன்னால் அந்த பாதைக்கு கடந்து போவோமா? அந்த இடத்துக்கு போனால் அங்கே என்ன இருக்கோ தெரியாது. எங்கே பார்த்தாலும் வெறுமையான காரியங்கள் இருக்கும். இந்த வேளையில் போய் என்னை அனுப்புகிறீரா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? யோனாவை மாதிரி என்ன பண்ணுவோம்? இங்கே இருந்தால் தானே என் கூட பேசுவேன். நான் இதை விட்டு வேறு சபைக்கு போயிட்டா, இதை விட்டு நான் தூரமாக போயிட்டா, அல்லது நான் ஜெபிக்காமலே நான் உட்கார்ந்து கொள்வேன்னா நீ பேசுவீரா? இன்றைக்கி பிள்ளைங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஜெபிச்சா தானே பேசுவார், ஜெபிச்சா தானே பேசுவார். ஜெபிக்கலாம் எப்படி பேசுவார்? வழிபோக்கருக்கு கர்த்தர் பேசுகிற தேவன் அல்ல. ஆனால் உங்களுடைய தாய் தகப்பன் ஏறெடுக்கிற ஜெபம் வல்லமை உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யோனாவை அறிய வேண்டும் என்றால், ராஜாக்களின் புத்தகத்திலே அவன் யாருடைய குமாரன் என்றால் ஒரு தீர்க்கதரிசியினுடைய குமாரன். ஒரே ஒரு இடத்தில் தான் அந்த வசனம் உண்டு, நான் அதை மறந்து விட்டேன். ஆனால் அந்த வசனம் ஒரே ஒரு இடத்துல, யோனா யார்? ஒரு தீர்க்கதரிசியினுடைய குமாரன். தீர்க்கதரிசியினுடைய குமாரன். அவனுடைய ஆசை எதுவாக இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அவன் சுவிசேஷம்லாம் சொல்லியிருக்கலாம், அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நினிவேக்கு கடந்து போ என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவன் பின்னிட்டு போகக்கூடியவனாக இருந்தான். ஏன்னா அங்கு இருக்கக்கூடிய
அதிபதி எப்படிப்பட்டவன் என்றால் கொடூரமானவன். ஒற்றர்களாய் வரக்கூடியவர்களை அவன் எப்படி தண்டிப்பான் என்றால், கழுகு மரம் நம்ம ஊர் பக்கம் வச்சுருப்பாங்க, தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஊர்ச்சி மாதிரி மேலே இருக்கும், கீழே வர வர பெருசாக இருக்கும். அந்த கழுகு மரம் எங்கே நட்டி வைப்பாங்கன்னா, பாலைவன பகுதி. எனவே பாலைவன பகுதியில் என்ன பண்ணுவாங்க, அதை நிறுத்தி வைத்து இந்த ஒற்றர்களாய் வரக்கூடியவர்களை அங்கு தண்டிக்கப்படக்கூடிய காரியங்களிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்னவென்றால், தூக்கி அந்த கூர்மையான அந்த இதில் என்ன பண்ணுவாங்க, இறக்கிடுவாங்க. அந்த ஆசனத்தில் இருந்து என்ன பண்ணுவான், அது படிப்படியாக நீ எங்கே போனாலும் நகல முடியாது, படிப்படியாய் அவனுடைய உயிர் கடந்து போகக்கூடியதாக இருக்கும். இதனால தான் இவன் நினைவேக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, வேற எங்கேயாவது அனுப்பி கூட கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை நினைவேக்கு போய் என்று சொன்னான். அவனோ தர்சு பட்டணத்துக்கு ஓடி போனான். தர்சு பட்டணம் என்ன பட்டணம்? செல்வம் குளிக்கும் தங்கமயமான நகரம், தங்க நகரம். இந்த தங்க நகரத்தை பார்த்தானே தவிர தேவனுடைய வார்த்தையிலே அவன் தெளிவில்லாதவனாய் காணப்படுகிறான். மன தெளிவு அவன் மத்தியிலே காணப்படவில்லை. அருமையான தேவ ஜனமே, அது நிமித்தம் தேவனாய கர்த்தர் பல காரியங்களை செய்தார். அவன் நிமித்தம் சமுத்திரத்தை குலுக்குகிறான். அங்கு அவனுடைய மிக்கல் அகத்வாலா அவன் மத்தியிலே அவன் கடந்து போய் தூங்கி கொண்டு இருக்கிறான். கப்பலின் அடித்தளத்திலே தூங்கினவனை வெளியே கொண்டு வரும்படியாய் அப்படியாய் சீட்டு போட்டு அவனை கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி பல காரியங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே அப்பொழுது அவனை விசாரிக்கக்கூடிய வேளையிலே சொல்லுவா, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லக்கூடிய வேளையிலே, நான் எபிரேயன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லுவான். எவ்வளவு அண்டப்புழுகு பண்ணுறான் பாருங்க. கொஞ்ச நஞ்ச ஒரு மனசாட்சியே கிடையாது. இன்னைக்கு தேவ ஜனத்தின் நடுவில் அந்த மனசாட்சி சொல்றதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் பயம் வேணும். அவன் துணிகரமாக சொல்கிறான், நான் இப்படியாய் தேவனுடைய பாதையில் கடந்து வருகிறவன், நான் இப்படியாய் தேவனுடைய மகிமைக்கு பாத்திரம் உள்ளவனாய் இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லக்கூடிய வேளையிலே, உன் பேரில் தான் சீட்டு வந்திருக்கு, நீ என்ன பண்ண போகிறாய் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவனுக்குள்ளே ஒரு விரக்தி வந்துச்சு. இந்த படகுலையும் இவர் நிம்மதியாக இருக்க விடலப்பா, அதனால் என்ன பண்ணோம், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. கடலில் போட்டால் என்ன ஆகும், மனுஷன் ஆகும், என்ன ஆகும், ஒரு அரை மணி நேரத்தில் செத்து போயிடுவான். நீந்த தெரிஞ்சால் கடலில் நீந்தி வரலாம். என்னை பாதி மனுஷனாக இருந்தால் கடப்பார் நீச்சல் அடித்து உள்ளே தான் ஆழமாக போகணும். அருமையான தேவ ஜனமே, தேவனாய கர்த்தர் ஆயத்தமாகி வைத்திருந்த மீனை எல்லாம் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய காரியம். அறிந்தவ, நம்மை தெரிந்து கொண்டவ, நம்மை பிரித்தெடுத்தவ ஒருபோதும் பொல்லாப்புக்குள்ளாய் அனுமதிப்பதில்லை. அந்த மீனின் வயிற்றிற்குள்ளாக போன எந்த மனுஷனும் நரகலாக வருவான். ஏன்னா அதனுடைய வயிற்றிலே காணப்படக்கூடிய அந்த திரவகமானது அவ்வளவு கொடூரமானது. அப்படிப்பட்ட காரியங்களிலே இவனை 3 நாட்கள் அந்த மீன் அவனை விழுங்கிவிட்டு என்ன பண்ணுச்சு, அது பாசிங் இருந்தது. இவனுடைய எண்ணங்கள் வேறு, இவனுடைய சிந்தை வேறு. 3 நாட்கள் அவனுடைய சமூகம் கோமா ஸ்டேஜில் இருக்கான்.
ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. 3வது நாள் கொஞ்சம் கண்ணு திறந்து பார்க்கக்கூடிய வழியில் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவனுடைய கண்கள் ஏறெடுக்கப்படக்கூடிய வேளையில் கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளை இடுகிறாய், எங்கே போ, நினிவே கடற்கரை ஓரமாக கடந்து போய் அங்கே அவனை வாந்தி பண்ணி போடு என்று சொல்லி. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நினிவே கடற்கரைன்னு நினிவே பட்டணமானது இந்த நம்ம பீச்சினுடைய காரியங்களில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அது கிட்டத்தட்ட அங்கிருந்து அந்த நினைவே பட்டணமானது கொஞ்சம் தூரம். ஆனால் இந்த கடற்கரை ஓரத்திலே இந்த மீன் அவனை வாந்தி பண்ணி போட்டதினாலே இதை பார்த்து கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் எங்கே போய் சொன்னாங்க? ராஜா மத்தியில் போய் சொன்னாங்க, அதிபதியின் மத்தியில் சொன்னாங்க, இந்த ஒரு மீன் வந்தது, இந்த மனுஷனை வாந்தி பண்ணி போட்டிருக்குது, இதனுடைய காரியங்கள் என்னன்னு தெரில, அதனால அவர் என்ன சொல்கிறாரு பாரு என்று சொல்லி அந்த இடத்துல போய் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வேளையிலே அந்த அதிபதிக்கு நடுக்க வந்தது. அவன் அந்த தேசம் முழுவதையுமே அவன் உபவாசிக்கும்படியாய் கட்டளையிடக்கூடியவனாக இருந்தான். அவர்கள் யாருன்னா மீனை வணங்கக்கூடியவர்கள். மீன் அவர்களுடைய தெய்வமாய் காணப்பட்டது. இவர்கள் கண்ட காட்சி என்ன? மீனானது வாந்தி பண்ணி கொண்டு போடுகிறது. அப்போ இவன் யாரு? இவன் பெரிய மனுஷன், இவனை மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஒரு மீனே இவனை கொண்டு வந்து வாந்தி பண்ணி போடுதுன்னா இவனுடைய காரியங்கள், இவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை அந்த தேசத்தார் அறிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்ளும்படியாய் அவர்களுடைய சமூகம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள். கர்த்தர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றாதவனோ அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினான். அதுபோக இவனுக்கு என்ன, இவன் வந்து எப்படின்னா, நான் சொன்னால் நிறைவேறணும், நான் தீர்க்கதரிசனம் சொல்லி இது நிறைவேறாமல் போகுமா? இந்த என்ன செய்கிறான்? அங்கு ஒரு செடி அங்கே காணப்படுகிறது. அதுக்கு பக்கத்தில் போய் அவன் காணப்பட்டு அது ஒரே நாளில் முளைக்குது, ஒரே நாளில் அழிஞ்சு போகுது. அப்படிப்பட்ட செடியின் மத்தியில் இருந்து அவன் என்ன பண்ணி கொண்டு இருந்தான்? பார்த்து கொண்டு இருந்தான், அந்த நினைவுக்கு என்ன வரப்போகுது. இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிங்க அப்படி தான் பார்த்து கொண்டு இருக்காங்க. நான் சொன்னால் நிறைவேறும், இவன் எப்படி இருப்பான், இவன் எப்படி இருப்பான். தேவன் எப்படிப்பட்டவன்? பிலேயாமை மாற்றினவர் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிலேயாம் சபிக்க வந்தான். பிலேயாமை என்ன பண்ண? அவனுடைய வாயினாலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் அல்லவா? என்னை ஆசீர்வதிக்க அவர் நினைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், ஒருபோதும் உங்களை தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஜீவனுக்கு ஈடா ஜனங்களை கொடுக்கிற தேவன். உன்னுடைய ஜீவனுக்கு ஈடா ஜனங்களை தருவார். தேவனுடைய வார்த்தையிலே மாறாதவராக இருக்கிறார். ஆனால் இந்த 8 அப்போஸ்தலர் 8:26 பார்க்கக்கூடிய வேளையிலே இந்த பிலிப்பு ஆண்டவரை போனோம், எதுக்கு ஆண்டவரை போனோம் என்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே கேட்கல. அவர் சொல்லிட்டார், நான் செய்கிறேன். ஆம் என்றும் ஆமென் என்றும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அவன் கடந்து போகிறான். அங்கு அவன் கண்ட காட்சி என்னவென்றால், எத்தியோப்பிய ஸ்திரீயுடைய மந்திரி, அவளுடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் மந்திரியாக இருக்கக்கூடியவன் அந்த ரதத்திலே என்ன பண்ணி கொண்டே இருந்தான்? போய்கொண்டிருக்கிற ரதம் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். அருமையான தேவ ஜனமே, பலி செலுத்தி விட்டு தான் வாரான். எத்தியோப்பியர்களுடைய சமூகத்தை மாற்றுவதில் எளிதான காரியங்கள் அல்ல. அருமையான தேவ ஜனமே, இவன் பலி செலுத்தி விட்டு அங்கு
கடந்து போய் எருசலேமிலே கடந்து போய் பலி செலுத்தி சந்தோஷமாய் வந்து கொண்டு இருக்கக்கூடிய பாதையிலே ஏசியா எழுதின புஸ்தகத்தை அவன் வாசித்தவனாய் சத்தமாய் வாசித்தவனாய் வருகிறான். அருமையான தெய்வ ஜனமே, இந்த காரியங்களுக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாது. அவர் அடிக்கப்படும்படியாக அவர் கொண்டு போனார் என்கிற காரியத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. இயேசு யார் என்றால் தெரியாது. இந்த காரியங்களை ஏசியா மூலமாக எப்படி பேசியிருப்பார் என்று தெரியாது. ஆனால் பிலிப்பு அந்த ரதத்தோடு ஓடுகிறான். அவன் ஓடி வருகிறதை பார்த்த உடனே அங்கு அவரோடு கூட மந்திரி ஏற்று அங்கு அவரோடு கூட அவன் அமர்ந்து கொண்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று சொல்லி அவன் நிதானமுள்ளவனாய் அதனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேளையிலே அங்கு போகிற பாதையிலே ஒரு நதியை பார்க்கிறார்கள். அந்த நதியின் தண்ணீரை பார்த்தவுடனே அந்த அமைச்சர் அந்த மந்திரி சொல்லுகிறார், நான் ஞானஸ்தானம் எடுக்க ஏதாவது தடை இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய வேளையிலே நிச்சயமாக இல்லை என்று சொல்லி உடனே ரதசாரதியை பார்த்து அமைச்சர் சொன்னார், நெல்லுப்பா என்று சொன்ன உடனே இந்த பிலிப்பு அவனை கொண்டு போய் அந்த இடத்திலே அந்த நதியிலே ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு கரையேறின வேளையிலே கர்த்தர் என்ன பண்ணுகிறா, அவனை மறுரூபப்படுத்தி ஆசோத்துக்கு கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மறுரூபப்படுத்துகிற தேவன். இம்மையிலும் மறுரூபம், மறுமைக்கும் மறுரூபம். மிக்க சொல்லகிதுவால தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வழியிலே மறுரூபம், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகக்கூடிய வழியிலே மறுரூபம், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவன் கடந்து வரக்கூடிய வேளையிலே அவன் கால்நடையாய் அவன் கடந்து போனான். ஆனால் அவனை கர்த்தர் கொண்டு போகக்கூடிய வேளையிலே அவனை மறுரூபமாக்கி ஆசோத்திலே காணப்படும்படியாய் கர்த்தர் நடத்தினார். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் பெரியவர். ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும், நம்மத்தில் என்ன வேண்டும், தெளிந்த மனம் வேண்டும். அல்லேலூயா. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த வார்த்தை எப்படி இருக்குது, இந்த வார்த்தை எப்படி இருக்குது, ஆண்டவர் என்னோடத்தில் பேசட்டும், இப்படி தான் பிள்ளையாம் சொன்னால் இன்றைக்கி போயிடு நாளைக்கு வா என்று சொல்லி, ஆனாலும் கர்த்தர் பேசினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் நல்லவன், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாய் தெளிந்த புத்தி வேண்டும். உங்களுடைய அழைப்பிலே எல்லாருமே தெளிந்த புத்தியாக தான் இருப்பீங்க. நீங்கள் விசேஷிச்சவங்க. அல்லேலூயா. விசேஷிச்சவங்களா இல்லையா? கொஞ்சம் கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ஆவியின் கனியோடு நிதானமாக பொறுமையாடு செய்வீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகக்கூடிய வேளையிலே ஆதியாகமம் புஸ்தகம் என்ன பண்ணுறா, ஏவாள் அந்த பழம் எதுக்கு நல்லது, நீ எதுக்காக நல்லதா, அது எப்படிப்பட்டது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாகவும் காணப்படுது. அதனால் என்ன பண்ணா, அந்த கனியை புசித்து தானும் புசித்தா, தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பிசாசு இவர்களை வஞ்சிக்கிறது பாருங்கள்.
தேவனுடைய நன்மை தீமை அறியக்கூடிய பழத்தை புசிக்கலாமோ என்று சொல்லி யார் கேட்டா? சாத்தான், சர்ப்பம் கேட்டது. அவள் பதில் கொடுத்தா, அதெல்லாம் சும்மா, நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, புத்தி தெளிவாயிடுவீங்கன்னு சொல்லி இதை தேவன் அறிவார் என்று சொன்ன உடனே இங்கு அவளுடைய நினைவு தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்படவில்லை. தன்னுடைய காலங்களிலே அதை பார்த்தாள், அது இன்பமாய் இருக்கிறது என்று பார்த்தாள், அதை புசித்தாள். அங்கு புத்தி தெளிவடையவில்லை. அவள் நிர்வாணிகள் என்பதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய காலங்களிலே தேவனுடைய வார்த்தையை மீறி கடந்து போகக்கூடிய வேளையிலே பிசாசானவன் அவர்களை வஞ்சித்தான், அவளை வஞ்சித்தான். தான் வஞ்சிக்கப்பட்டதோடு இல்லை, தன் புருஷனுக்கும் கொடுத்து அதை அவர்கள் இன்பமாய் புசித்த வேளையிலே என்ன வந்தது? அவர்களுக்கு புத்தி வந்ததா? அவர்களுக்கு அறிவு வந்ததா? அருமையான தேவ ஜனமே, அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதை மறந்து காணப்படுகிறார்கள். அவர்களை போர்த்திருந்த மகிமை, தேவ மகிமை அவர்களை விட்டு கடந்து போனதினாலே அவர்களுடைய கண்கள் என்ன தெரிந்தது? தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று அறிந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? அத்தியிலைகளை தைத்து ஆடைகளை உடுத்துவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, தேவனாய கர்த்தர் வந்து விசாரிக்கிறார், இவர்களுடைய கிரியைகளை அறிந்து கொள்ளுகிறார், சர்ப்பத்தை சபிக்கிறார், இவர்களை என்ன பண்ணுகிறார்? ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு போய் அவனுடைய சமூகத்தை மண்ணில் இருந்து எடுத்த அந்த மண்ணை பண்படுத்தும்படியாய் அவனை அனுப்பி விடுகிறான். அருமையான தேவ ஜனமே, நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை மீறினால் அது பாவமாய் காணப்படுகிறது. சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால தான் அமலேக்கிற்குண்டான ஒரு காரியங்களையும் ஒரு ஆசீர்வாதங்களையும் நீ எடுக்கக்கூடாது என்று சொன்ன வேளையிலே இவனோ தன்னுடைய கையின் பலத்தால் என்று சொல்லி அவனுடைய கிரியைகள் அந்நாட்களிலே அந்த அமலேக்கிற்குண்டான கொழுமையான அந்த ஆடுகளையும் மாடுகளையும் அவன் தனக்கென்று தங்களுக்காக அவன் சேவித்து வைத்த வேளையிலே அவனுடைய காரியங்களில் சாமுவேல் வருகிறார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கேட்கிறார், என்னுடைய செவிகள் கேட்க விழுகிற ஆடு மாடு சத்தம் என்ன? பக்கத்தில் ஆடு மாடு காணப்படவில்லை, அவைகளை எங்கேயோ அவன் சேர்த்து வைக்கிறான். ஆனால் தெளிவாக சொல்கிறான், இது உம்முடைய ஆண்டவருக்கு, தன்னுடைய ஆண்டவர் நீ கூட சொல்ல, உம்முடைய ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக நான் அவைகளை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, அருவருப்பு என்று சொல்லக்கூடிய வேளையிலே அதை அருவருத்து விட்டு விலகுங்கள். ஆனால் இந்த அழைப்பை பெற்ற ராஜா, முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தன்னுடைய அழைப்பையே அவன் இழந்தான். அவனுடைய காலங்களிலே தேவனால் அனுப்பப்பட்ட பிசாசு அவனை போட்டு அலக்களித்தது. தாவீது வந்து அந்த அலக்களிப்பின் பிசாசை பாடல் பாடி துதித்து வீணையை மீட்டு அந்த பிசாசை துரத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கிருபையுள்ள தேவன்.
நாம் எதை விலக்க வேண்டுமோ அதை விலக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:15 வாசிக்கக்கூடிய வேளையிலே, அருமையான தேவஜனமே, ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த காரியம் என்னவென்றால், ஏவாளுக்கு கொடுத்த ரகசியம் அதுதான். நீ வேதனையோடு பிள்ளை பெறுவா, நீ உன்னுடைய காலங்களில் பிரசவ வேதனை அனுபவிப்பா என்ற வார்த்தையின்படி தான் இன்றைக்கு வரைக்குள்ள காலங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் விசுவாசத்தோடு கடந்து வர வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கக்கூடிய வேளையிலே என்ன கொடுத்துருக்கிறா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. கர்த்தர் கொடுத்த நன்மையான வார்த்தையை இதுவா அதுவா நீ கேட்காத ஒன்றும் உறுதியாய் பற்றி கொண்டு தேவன் சொன்னதை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் 1 பேதுரு 4:7 வாசிங்க. எல்லாவற்றிற்கும் என்னாச்சு? முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஜபம் பண்ணுறீங்களா? அருமையான தேவஜனமே, தேவனாய கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தருடைய அன்பு விசேஷித்தது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. யார் மாறினாலும் அவர் மாற மாட்டார். உன்மேல் அன்பு கூர்ந்தவன் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டான். ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டான். 1 பேதுரு 5:8 சொல்லுகிற வாசிங்க. எனக்கு தான் பாடு இருக்கு என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நம்முடைய சகோதர நடுவிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கிறது. இந்த போராட்டங்களை நாம் ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் முக்கியம். தனி ஜெபம் யாக்கோபு போராடி ஜெபித்தான். ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு நாளும் முழுவதும் ஒலிவ மலை மேல் ஏறி அங்கு தனித்து ஜெபித்தார். மிக்க சொல்லகதுவாலா நம்முடைய ஜெபங்கள் மிக்க சொல்லகதுவாலா தனி ஜெபம் பண்ணுறோமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவன் தனித்து ஜெபம் பண்ணினான். எதற்கு? நாம் வாழ வேண்டும் என்றும் வாழ வைக்கும்படியாய் கடந்து வந்த அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கர்த்தர் மகிமைப்படும்படியாய் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் முழுவதும் ஜெபித்தார். எப்பொழுதுமே அவர் உன்னதத்தை நோக்கி ஜெபித்தார். நாம் தலை கவிழ்ந்தவர்களாய் ஜெபிக்கக்கூடாது, தலை நிமிர்ந்தவர்களாய். அருமையான தேவ ஜனமே, தலை குனிந்ததியா? மிக்க சலகத்தால் விற்கப்பட்டவர்கள் தலை குனிவார்கள். நாம் விசேஷித்தவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள், நாம் தலை நிமிர்ந்து கர்த்தரை மிக்ககத்தால் நோக்கி பார்த்து அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம் நடுவில் என்ன குறையக்கூடாது? ஜெபம் குறையக்கூடாது, ஜெப வாழ்க்கை குறையக்கூடாது. எவ்வளவுக்கு ஜெபிப்பீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தோடு ஒருமனப்பட்டு மனைவி பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஆகவே ஐக்கியப்பட்டு செய்யக்கூடிய ஜெபங்கள், அதுபோலவே தேவ சபை கூடி வருதல் விசேஷித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து ஊழியங்களுக்காய் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கவா சொல்லுவனாக இருக்கிறேன். தெளிந்த ஞானமானது அவசியம். எபேசியர் புஸ்தகம் 1:17 கொஞ்சம் வாசிங்க. தந்தரல வேண்டுமென்று அவர் பாவவாரத்தோடு எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார்.
ஏசியாவின் புஸ்தகம் 26:3 வாசிக்கக்கூடிய வேளையிலே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அருமையான தேவ ஜனமே, தெளிந்த ஞானமானது மிகுந்த அவசியமாய் காணப்படுகிறது. ஞானம் யார்? கர்த்தர் ஞானமாய் இருக்கிறான், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுவார். மிக சிலகித்து வாழா பிள்ளை அண்டான் ஈசா கேட்பா, அப்பா கட்டைகளை கொண்டு போகிறோம், மிக்கல் அகதுவாலா ஆடு எங்கே என்று இந்த கறி நெருப்பை கொண்டு போகிறோம், ஆடு என்று எங்கே என்று கேட்கக்கூடிய வேளையிலே அங்கு ஆபிரகாம் நல்ல ஒரு பதில் கொடுப்பா, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் உன்னை தான் பலியிட கொண்டு போகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவன் ஞானத்தோடு பதில் கொடுக்கக்கூடிய காரியங்களை பார்க்க முடிகிறது. தெளிந்த ஞானம் அவசியம். அவன் மிக்கத்தில் வாலா கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த கழுதைகளை அங்கு பிடித்து கொண்டு வேலைக்காரர்களோடு அவன் அரைகட்டி கடந்து வருகிற பாதையிலே அந்த மலையை தூரத்திலே கண்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த வேலைக்காரர்களையும் கழுதையும் அங்கேயே நிறுத்திவிட்டான். நிறுத்திவிட்டு சொல்கிறான், நானும் என் பிள்ளையையும் அந்த ஸ்தலத்தில் மத்தியிலே கடந்து போய் நாங்கள் பலி செலுத்திவிட்டு கடந்து வருவோம். கடந்து வருவேன் என்று சொன்னானா, கடந்து வருவோம். அவனுடைய விசுவாச அறிக்கை விசேஷித்தது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இங்கு என்னுடைய என்ன வெளிப்படுகிறது? தெளிந்த ஞானம் வெளிப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தர் ஞானத்தின் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு விசுவாச அறிக்கையும் அவர் பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. நீ விசுவாசிப்பாயானால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லக்கூடியவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? இந்திய தேசத்தின் மத்தியில் தோமாய் வந்தாலும் வந்தார். எல்லா பிள்ளைகளுக்குமே ஒரு சந்தேகம்தான். ஏன் சந்தேகம்? தோமா ஆண்டவரை பார்த்து அவன் சந்தேகத்தோடு கூட சந்தேக பேர் வழியாக தான் இருந்தான். மற்ற சீஷர்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் அவரை கண்டோம், அவருடைய காயங்களை பார்த்தோம் என்று சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன சொன்னான், நான் விழாவில் கை போடணும், அந்த ஆணியில் பாய்ந்த அந்த கையில் நான் கை போட்டு பார்க்கணும். எவ்வளவு கொடூரமான ஒரு விசுவாசி பாருங்கள், எவ்வளவு கொடூரமான ஒரு சீசன் பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அவனோடு கூட இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்து கடந்து வந்தவராய் இருந்து நமக்காக பாடுகளை பட்டாரே, அவர் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தையை அவன் விசுவாசிக்கவில்லை. ஆனால் மறுபடியும் 7 நாள் கழித்து ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகக்கூடிய வேளையிலே சீசர்கள் யாவரும் இருந்தாங்க. அங்கு தரிசனமாகக்கூடிய வேளையில் அவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவர் என்ன சொல்லுவான்? தோமாவே வந்து என்ன பண்ணு, உன் கையை என் விழாவில் போடு, என் கருத்தில் உண்டிய கையை போட்டுப்பா என்று சொல்லுவான். அப்பொழுது அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? என் ஆண்டவனே, என் தேவனே. தோமாவே, நீ கண்டதுனால விசுவாசித்தான், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இயேசு உயிர்த்தெழுந்தான். இயேசு ஜீவனுள்ள தேவன். இயேசு மகத்துவம் உள்ள தேவன். என்னாகும் புஸ்தகத்தில் 17:7, 14, 7, 8, 9 வசனங்களை வாசிக்கக்கூடிய வழியிலே சற்று எழுமி நிற்போம். அங்கு யோசுவாவும் காலேபும் அவர்களோடு கூட கடந்து போனவர்கள்லாம் கடந்து போனாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும், யோசுவா தெளிவாய் சொல்லுகிறான், நாங்கள் அந்த தேசத்தின் மத்தியிலே கடந்து போய் நின்ற வேளையிலே
அவர்களை காத்த நிழல் கடந்து போயிற்று. என்ன பண்ணுங்க, கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் நாம் எளிதிலே அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளலாம். அருமையான தேவ ஜனமே, உன்னோடு கர்த்தர் இருப்பாரானால் உன்னுடைய தேசம் உன்னுடைய கையிலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தை கை கொடுக்கும்படியாய், தேசத்தை உனக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன்னை நோக்கி கரம் நீட்டினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேசம் யாருடைய கையிலோ அல்ல, கர்த்தர் ஆளும்படியான அதிகாரங்களை கர்த்தர் தேவ ஜனமே உன் நடுவில் என் நடுவில் கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. என்னாகும் புத்தகத்திலே யோசுவா சொல்லுவார், அவர்களை காத்த நிழல் கடந்து போயிட்டு தரிசனம் பெற்றவன் வெளிப்படுத்தலோடு கூட நிற்கிறான். எது வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவார் என்கிற காரியத்தில் உறுதியுள்ளவர்களாய் காலேபும் யோசுவாவும் இருந்ததுனால அவங்க மட்டும்தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. பரம கானானுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்போது அருமையான தேவ ஜனமே, நாம் எத்தனை பேர் பிரவேசிப்போம்? மர்மமாக்கப்படுவோமா? அல்லது இன்னும் என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்தையே கட்டிக்கிட்டு ஆளுவோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை விட்டு வலப்புறம் இடப்புறம் சாயாதீங்க. அருமையான தேவ ஜனமே, பொல்லாத நாட்கள், பொல்லாத காலங்கள். புவி சுவிசேஷகன் வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. உன் ஊழியத்தை நிறைவேற்று. நாம் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவர்களாய் ஆவியின் கனியை பற்றி கொண்டு தெளிந்த மனம், தெளிந்த புத்தி, தெளிந்த ஞானத்தோடு கர்த்தரோடு இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் எந்த சாயலில் இருக்கிறாரோ அவர் சாயலில் மறுரூபமாக்கும்படியாய் உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனுடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படுக்கிறையா. கர்த்தாவே, உம்முடைய பாத்திரத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்திலே காணப்படக்கூடிய எல்லா பலவீனங்களையும் சோர்வையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. உற்சாகமான ஆவியினால் அறிகட்டுங்க. உன்னதமாக கிருபை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஆஸ்வதிப்பீராக. என் நாளிலும் எத்தனையோ பலவீனங்கள் மத்தியிலும் தேவ சந்நிதியிலே அழைத்து வந்து உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க, குணமாக்குங்க. என் தேவனே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா. தெளிந்த மனதோடு, தெளிந்த புத்தியோடு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா. தெளிந்த ஞானத்தோடு உம்மை பின்பற்றி நாங்கள் மறுரூபமாகும்படியாய் கற்றுக் கொடுத்த வாக்கை நினைத்து ஒவ்வொரு நாளும் தியானித்து உம்முடைய அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை வழி நடத்துங்க. சபையை தாழ்த்தி ஒப்படுக்கிறப்பா. இந்த நாளிலும் வராத பிள்ளைகளுக்காக கூட வருகிறோம். எந்த பலவீனத்தினால் வரவில்லையோ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா. கர்த்தருடைய கரம் கிருபை தொடுங்க. பலவீனங்களிலிருந்து விடுதலை தந்து தேவ சந்நிதியிலே கொண்டு வந்து சாட்சியாக நடத்துங்க. புது பல்லோடு கூட பிள்ளைகளை நடத்துங்க, ஆற்றுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகிதமும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக.
ஆமென், ஆமென், ஆமென்.